இது போன்ற சம்பவங்கள் யார் ஆட்சியில நடந்தாலும் அதை வன்மையாக கண்டிக்க வேண்டும். பாலியல் குற்றவாளிகளை என்கவுண்டர்ல போட்டு தந்தாங்கன்னா உடனே சந்தோஷப்பட்டு கொண்டாட வேண்டியது. நீங்க முன்னாள் காவல்துறை அதிகாரி தானே? அதென்ன செலக்டிவா திமுக ஆட்சியில நடந்தா மட்டும்தான் கேள்வி கேட்பீங்களா? பெருசா மாநாடு நடத்துறீங்க, முருகனை காப்பாத்த போறோம்னு. இந்த முருகனை ஏன் சார் காப்பாத்த முடியல? நீங்க காவல்துறையில இருக்கிறதுனால உங்களுக்கு 2 கொம்பு முளைச்சிடல. அப்புறம் மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி, உங்களுக்கு எல்லாம் பேச என்ன தகுதி இருக்கு? நேரடியா நின்னு ஆளக்கூடிய அரசாங்கத்தை கேள்வி கேட்கணும். அது எந்த அரசாங்கமா இருந்தாலும் சரி, பிஜேபியா இருக்கட்டும், டிஎம்கேவா இருக்கட்டும், ஏடிஎம்கேவா இருக்கட்டும், ஐ டோன்ட் கேர். சிவகங்கை மாவட்டத்துல திருப்புவனம் அருகே மடப்புறம் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய பத்ரகாளி அம்மன் கோவிலில் தற்காலிக காவலாளியாக வேலை செய்த 27 வயது இளைஞர் அஜித்குமார் இன்னைக்கு காவல் நிலையத்துல விசாரணை கைதியாக இருக்கும் பொழுது இறந்து போயிருக்கிறார். இது சமூக வலைதளங்கள்லயும் சரி, அரசியலையும் சரி ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த வெள்ளிக்கிழமை இந்த பத்ரகாளி அம்மன் கோவில்ல சாமி கும்பிடறதுக்காக ஒரு தாயும் மகளும், தாய் பேரு சிவகாமி, மகள் பேரு நிக்கிதா. அந்த அம்மாவுக்கு ஒரு 72 வயசு, இந்த அம்மாவுக்கு ஒரு 40 வயசு இருக்கும். அவங்க மதுரையில இருந்து கிளம்பி திருபுவனம் வந்திருக்காங்க சாமி கும்பிடுறதுக்கு. அப்ப அம்மாவுக்காக வயசானவங்க அவங்களால நடக்க முடியாது அப்படின்னு அஜித்குமார் என்பவர் அங்க காவலாளியா வேலை செய்யறாரு. அவர் அந்த அம்மாவுக்காக ஒரு வீல் சேரை கொண்டு வந்து கொடுத்திருக்காங்க. உடனே இந்த மகள் என்ன சொல்லியிருக்கிறாங்க, நான் அம்மாவை உள்ள கூட்டிட்டு போறேன், இந்த காரை தயவு செஞ்சு பார்க் பண்ணிட்டு சாவியை நீங்க வச்சுக்கோங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பையன் சரி அப்படின்னு அந்த சாவியை வாங்கி இருக்கிறாரு. அவங்களும் கோவிலுக்குள்ள போயிட்டாங்க. இவருக்கு கார் ஓட்ட தெரியாது அப்படிங்கறதுனால அங்க இருந்து வேறு ஒரு நபரிடம் அந்த சாவியை கொடுத்து இந்த காரை கொஞ்சம் பார்க் பண்ணி சாவியை என்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அவரும் பார்க் பண்ணிட்டு சாவியை கொடுத்துட்டு போயிட்டாரு. சாமி கும்பிட்டுட்டு வெளியில வந்தவங்க மத்தியானம் வண்டியில ஏற போகும்போது ஏறினோன்ன பின்னால வண்டியில ஒரு பெட்டியில அவங்களுடைய 10 சவரன் தங்க நகை இருந்திருக்கு. அந்த நகை காணோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் வந்து இந்த பையன் கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. அவர் சொல்லிட்டாரு, எனக்கும் அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைங்க, நான் பார்க்கல, நான் எடுக்கல, இன்னொருத்தர் தான் காரை பார்க் பண்ணிட்டு சாவி என்கிட்ட கொடுத்தாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உடனே தாயும் மகளும் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. மானாமதுரை போலீசார் வந்து அஜித்குமார் வீட்டுக்கு வெள்ளிக்கிழமை சாயங்காலம் போய் அஜித்குமார வந்து விசாரணைக்காக காவல் நிலையத்துக்கு கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. அஜித்குமாருடைய தம்பி வேற ஏதோ இடத்துல அவர் வசிக்கிறார் போல் இருக்கு. அவர் வந்து வந்திருக்கிறாரு. அவரையும் வந்து காவல்துறையில போய் அஜித்குமார பார்த்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. அடுத்த நாள் காலையில கிட்டத்தட்ட ஒரு 6 மணி போல போலீசார் வந்து வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்து வீட்டுல இருக்கிற அலமாரை எல்லாத்தையும் திறந்து பார்த்து வீட்டுல வந்து எங்கேயாவது நகை ஒளிச்சு வச்சிருக்கோமான்னு எல்லாம் பார்த்தாங்க. பார்த்துட்டு போகும்பொழுது என்னையும் திரும்ப கூட்டிட்டு போனாங்க கூட. போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு என்னையும் என் அண்ணனையும் விசாரிச்சாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு தனிப்படை போலீசார் ஒரு 6 பேர் சேர்ந்து எங்க அண்ணனை வந்து ஒரு கம்மாய் கிட்ட கூட்டிட்டு போனாங்க. அங்கேயேதான் என்னையும் கூட்டிட்டு போனாங்க. எங்க அண்ணன் கண்ணு முன்னால வச்சு என்ன அடிச்சாங்க. என்ன அடிச்சாலாவது எங்க அண்ணன் உண்மையை ஒத்துக்கிறாரா அப்படின்னு விசாரணை பண்றோங்கிற பேர்ல என்ன அடிச்சாங்க. அதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் என் கண்ணு முன்னாலேயே எங்க அண்ணனை அடிச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன வந்து வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. வீட்டுக்கு அனுப்புனதுக்கு அப்புறம் எங்க அண்ணனை வந்து கோவிலுக்கு பின்னால ஏதோ ஒரு மாட்டு தொழுவம் இருக்கு. அங்கதான் நகையை மறைச்சு வச்சிருக்கிறதா சொல்லி அங்க அழைச்சிட்டு போனாங்க. அங்க தேடி பார்த்தா அங்கேயும் நகை இல்லைன்னா அங்கேயும் அவரை போட்டு அடிச்சிருக்கிறாங்க. அவருக்கு தண்ணி கூட கொடுக்காம தொடர்ந்து அவரை அடிச்சதுல அவர் வந்து மயக்கம் போட்டிருக்கிறாரு. முதல்ல ஒரு தனியார் மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்க வந்து சிகிச்சை அளித்தவர்கள் இல்ல இதை நீங்க வந்து விஷயம் சீரியஸா இருக்கு, அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போங்க அப்படின்னு சொன்னோன்னே அவசர அவசரமா அவரை வந்து அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. ஆனா அங்க கொண்டு போறதுக்குள்ள அஜித்குமாருடைய உயிர் போயிருக்கு. அஜித்குமாருடைய பெற்றோர், உறவினர்கள் எல்லாரும் இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் முன்னால போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. இறந்த உடலை நாங்க வாங்க மாட்டோம். கண்ணு முன்னாலே எங்க அண்ணனை போட்டு அடிச்சாங்க. போலீஸ் அடிச்ச அடியில தான் அவர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி நாங்க உடலை வாங்க மாட்டோம் அப்படின்னு சாலை மறியல்ல ஈடுபட்டிருக்கிறாங்க. அந்த பகுதியில இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாரும் அவங்களுக்கு சப்போர்ட்டா இன்னைக்கு கடையடைப்பு போராட்டமும் நடத்தி இருக்கிறாங்க. இது போன்ற சம்பவங்கள் யார் ஆட்சியில நடந்தாலும் அதை வன்மையாக கண்டிக்க வேண்டும். அந்த விதத்துல நம்மளுடைய கண்டனத்தை நம்ம பதிவு பண்றோம். காவல்துறை அப்படிங்கிறது குற்றம் நடக்காம பாத்துக்கிறதுக்கும், அப்படி குற்றம் நடந்ததுன்னா சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ணி நீதிமன்றம் முன்னால் நிறுத்துறது மட்டும்தான் காவல்துறையோட வேலை. சட்டத்தை கையில எடுத்துக்கிட்டு நீதிபதிகள் மாதிரி தீர்ப்பு கொடுக்கறதோ இல்ல தண்டனை கொடுக்கறதோ உங்க வேலை கிடையாது. உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை முதல்ல கொடுத்தது?
அது என்னமோ தெரியல, ஏழை எளிய மக்கள்னா மட்டும்தான் உங்க கை நீளுது. பணக்கார வீட்டு பசங்கள கைது பண்ணா இப்படியா விசாரிக்கிறீங்க? இல்ல 2 நாள் முன்னால போதை மருந்து வித்தாங்க, போதை மருந்து உட்கொண்டாங்கன்னு 2 நடிகர்களையும், 2 கட்சிக்காரங்களையும் வந்து அரெஸ்ட் பண்ணீங்களே! அவங்கள எல்லாம் இப்படிதான் அடிச்சு விசாரிக்கிறீங்களா? அப்ப ஏழை, எளிய, இல்லாதவனுக்கு ஒரு நீதினா, இருக்கிறவன வேற மாரி ட்ரீட் பண்ணுவீங்களா? இது என்ன மாரியான ஒரு மனநிலை இது? கஷ்டப்படுறவங்க, இல்லாதவங்கன்னா, உடனே பல்ல உடைக்க வேண்டியது, கைய ஒடிக்க வேண்டியது, கால ஒடிக்க வேண்டியது. அது என்ன ஏழை, எளிய மக்கள் மட்டும் தான் பாத்ரூம்ல வழுக்கி விடுறாங்க. இதையெல்லாம் தொடர்ந்து நாம விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் காவல்துறை திருந்துற மாதிரியே தெரியலையே! இன்னைக்கு கோர்ட் வரைக்கும் கேட்டுருச்சு இந்த கேள்விய. அப்ப உங்களுக்கு கேஸ குளோஸ் பண்ணணும்னா எப்படி வேணா விசாரிப்பீங்களா? ஒரு 10 பவன் நகைக்காக ஒருத்தர போட்டு அடிச்சு சாவடிச்சிருக்கீங்களே! இன்னைக்கு அந்த தாய்க்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? 27 வயசு பிள்ளைங்க. எவ்ளோ எதிர்காலம் இருந்திருக்கும் அந்த குழந்தைக்கு. இப்படி ஈவு இரக்கம் இல்லாம போட்டு அடிக்கிற அதிகாரத்த உங்களுக்கு யார் குடுத்தது? உங்க வீட்டு பிள்ளைங்கன்னா இப்படிதான் போட்டு அடிப்பீங்களா? சம்பந்தப்பட்ட அந்த 6 காவலர்களை இன்னைக்கு எஸ்பி சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற செய்தி வெளியில வருது. சஸ்பெண்ட் பண்ணா மட்டும் பத்தாது. இவங்களெல்லாம் காவலர்கள்ன்னு சொல்றதே அந்த காவல்துறையில இருக்கக்கூடிய நேர்மையான நல்லவங்களுக்கே கேவலம். இவங்க எல்லாமே கொலைகாரர்கள். முதல்ல அவங்க 6 பேர் மீதும் கொலை வழக்கு பதிவு செஞ்சு உடனே நடவடிக்கை எடுங்க. உண்மையிலே காவல்துறையில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளுக்கும் கொஞ்சமாவது மனசாட்சி இருந்ததுன்னா, பாரபட்சம் இல்லாம அவங்க மேல நடவடிக்கை எடுங்க. திமுக அரசுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு சின்சியர் கோரிக்கை. தயவு செஞ்சு இந்த சம்பந்தப்பட்ட காவலாளிகள் மீது கடுமையிலும் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். கொலை வழக்கு பதிவு செஞ்சு அவங்களுக்கு நீங்க விரைவில் தண்டனை வாங்கி கொடுக்கணும். அப்பதான் இந்த மாதிரி திரும்ப செய்யறதுக்கு பயம் வரும். இந்த மாதிரி எத்தனையோ காவல்துறையில் இருக்கக்கூடியவர்கள் நடத்திய குற்றங்கள், நடத்திய அராஜகங்கள் பத்தி நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம். வழக்கு பதிவு பண்றீங்க, விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. ஆனா விசாரணை பாட்டுக்கு நடக்குது. ஒண்ணு அவங்கள சஸ்பெண்ட் பண்ண வேண்டியது. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வேலையில சேர்த்துக்கிட்டு அவங்கள டிரான்ஸ்பர் பண்ண வேண்டியது. இதுதான் நடக்குதே தவிர, சம்பந்தப்பட்டவங்க மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க இதுவரைக்கும்? எத்தன காவலாளிகளுக்கு தண்டனை வாங்கி குடுத்திருக்காங்க? எந்த அரசாக இருந்தாலும் இந்த கேள்விகள நம்ம கேட்கணும். அதனால இந்த காணொளி வாயிலாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு சின்சியர் கோரிக்கை ஆன் பிஹாஃப் ஆஃப் எவ்ரி தமிழியன் ஹியர். இன்னொரு அஜித் குமார் உருவாக கூடாது. இன்னொரு உயிர் இந்த மாதிரி லாக் அப் டெத்ன்னு போகக்கூடாது. அதற்கு எடுத்துக்காட்டாக என்ன நடவடிக்கை எடுக்குமோ அதை தயவு செஞ்சு எடுங்க. அப்புறம் இந்த விஷயத்த வச்சா அரசியல் பண்றீங்கல்ல சில கேவலமான ஜென்மங்கள். அவங்க கிட்ட சில கேள்விகள எனக்கு கேட்க வேண்டியிருக்கு. முதல்ல பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை. பெருசா நீட்டி முழக்கி அறிக்கை விட்டுருக்கீங்களே. திமுக ஆட்சி காலத்துல கடந்த 1 வருஷத்துல 23 லாக்அப் டெத் நடந்திருக்குன்னு. உத்தரப்பிரதேஷ்ல பாஜக ஆளக்கூடிய மாநிலத்துல கடந்த 1 வருஷத்துல எவ்வளவு லாக்அப் டெத் நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 500 லாக்அப் டெத் நடக்குது. அதெல்லாம் என்னைக்காவது கேள்வி கேட்டிருக்கீங்களா? நீங்க முன்னாள் காவல்துறை அதிகாரி தானே? அதென்ன செலக்டிவா திமுக ஆட்சியில நடந்தா மட்டும் தான் கேள்வி கேட்பீங்களா? நீங்க ஆளக்கூடிய மாநிலங்கள்ல உங்க அரசாங்கத்தை எடுத்து கேள்வி கேட்க உங்களுக்கு தைரியமோ துப்போ இல்லையா? அப்போ உங்க நீதி, நேர்மை, நியாயம் இதெல்லாம் என்ன மோடி ஆத்தங்க டீ குடிக்க போச்சா? என்ன காவல்துறையில திமுக சம்பந்தப்பட்ட ட்ரக்ஸ்ல டீல் பண்றவங்க இல்ல பாலியல் குற்றம் செஞ்சவங்கன்னா அவங்க மேல நீங்க எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டீங்க. அவங்கள வந்து அடிச்சு துன்புறுத்த மாட்டீங்க. அவங்களுக்கு ராஜ மரியாதை கொடுப்பீங்க. போன வாரம் 2 அதிமுக நபர்களை கைது செஞ்சிருக்கிறாங்க. ட்ரக்ஸ் கேஸ்ல. அவங்களுக்கும் அதே ராஜ மரியாதை தானே இந்த காவல்துறை குடுத்துக்கிட்டு இருக்கு. அப்போ காவல்துறையை நோக்கி கேள்வி எழுப்பணுமா? இல்ல அரசு நோக்கி கேள்வி எழுப்பணுமா? திருப்பூர்ல நேத்துக்கு ஒரு தலித் இளைஞர் முருகன்னு பேரு. மாற்றுத்திறனாளியாம். அவருக்கு பார்வை குறைபாடு இருக்கு.
கைய கட்டிட்டு மரத்துல தொங்க விட்டுருக்காங்க. கேட்டா போலீஸ் என்ன சொல்லுது? அவருக்கு நீண்ட நாளா காச நோய் இருந்தது. அதனால மனசு உடைஞ்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாராம். தற்கொலை பண்ணிக்கிறேன், கைய கட்டிட்டு எப்படி தூக்குல தொங்குவான்? யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் அண்ணாமலை கேள்வி கேட்டாரா? பெருசா மாநாடு நடத்துறீங்க. முருகனை காப்பாத்த போறோம்னு இந்த முருகனை ஏன் சார் காப்பாத்த முடியல? இல்ல இந்த முருகனுக்காக குறைஞ்சபட்சம் இறங்கி போராட்டமாவது உங்களால நடத்த முடியுமா? எங்க பணம் விழும், எங்க அரசியல் பண்றான்னு அலையுறீங்க. கேள்வி கேட்கணும்னா எல்லா விஷயத்துக்கும் கேள்வி கேளுங்க. எல்லாரையும் கேள்வி கேளுங்க. அது என்ன? உங்களுக்கு வேண்டியவங்கன்னா வாய மூடிட்டு பேசாம இருப்பீங்க. கும்பமேளாவுல 100 பேருக்கு மேல இறந்து போறாங்க. கேள்வி கேட்டீங்களா நீங்க? விவசாயிகள் போராட்டத்துல 700 விவசாயிகளுக்கு மேல இறந்து போறாங்க. கேள்வி கேட்டீங்களா நீங்க? பாஜக ஆளக்கூடிய மகாராஷ்டிரா மாநிலத்துல ஓட்டுற ட்ரெயின்ல ஒரு போலீஸ்காரர் 4 இஸ்லாமியர்களை சுட்டு கொன்னாரே, அப்பெல்லாம் கேள்வி கேட்டீங்களா நீங்க? தினம் தினம் மைனாரிட்டிஸையும் தலித்தையும் அடிச்சு துன்புறுத்திட்டு இருக்காங்களே, அதெல்லாம் கேள்வி கேட்டீங்களா நீங்க? அதெல்லாம் கேள்வி கேட்டுட்டு அதுக்கப்புறம் இங்க வந்து கேள்வி கேளுங்க. அப்புறம் மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி, உங்களுக்கு எல்லாம் பேச என்ன தகுதி இருக்கு? தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தை டிவில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னவர் தானே நீங்க? அந்த லட்சணத்துல தானே இருந்தது சட்டம் ஒழுங்கு உங்க ஆட்சி காலத்துல. ஜெயராஜ் பெனிக்ஸ் கேஸ்ல சாத்தான்குளம் மறந்து போச்சா? எதிர்கட்சிகள் எல்லாம் வீதியில வந்து போராடினதுக்கு அப்புறம் தான் சம்பந்தப்பட்ட காவலாளர்களை நீங்க சஸ்பெண்ட் பண்றீங்க. அதுக்கப்புறம் மேலும் மேலும் சமூகத்துல இருந்து அழுத்தம் வந்ததுக்கு அப்புறம் தான் வேற வழியே இல்லாம சிபிஐக்கு கேஸ டிரான்ஸ்பர் பண்ணீங்க. 2020ல நடந்த சம்பவம் இன்னும் வழக்கு நடந்துட்டு இருக்கு. சம்பந்தப்பட்ட காவலர்கள் மீது எந்த நடவடிக்கை இல்லை. 2023ஆம் ஆண்டு மதுரை ஹைகோர்ட்டே சொல்லிட்டாங்க. இன்னைக்கு எவ்வளவு நாள் இழுத்தடிப்பீங்க இந்த கேஸ? 3 மாசத்துக்குள்ள முடிச்சு தொலைங்க. ஆனா இன்னும் முடித்த பாடில்ல. இன்னும் நடந்துட்டு இருக்கு விசாரணை. உங்களுக்கு எல்லாம் பேச என்ன தகுதி இருக்குன்னு கேக்குறேன். என்னைக்கு டிவில பார்த்துதான் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னீங்களோ, அன்னைக்கே ஒரு சிஎம்மா இருக்கக்கூடிய தகுதியை நீங்க இழந்துட்டீங்க. உங்களுக்கு எல்லாம் மறுபடியும் ஓட்டு போட்டு எதிர்கட்சி தலைவரா கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்கல்ல, அவங்கள சொல்லணும். கூட்டணி கட்சிக்காரன் எல்லாம் சொல்றான். நாங்க முடிவு பண்ணுவோம். தமிழ்நாட்டுடைய அடுத்த முதலமைச்சர் யாருன்னு நாங்க முடிவு பண்ணுவோம் சொல்றான். அதை எதிர்த்து அறிக்கை விடுறதுக்கு துப்பு இல்ல. உடனே வந்துட்டீங்க நீட்டி முழக்கி ஒரு அறிக்கையை தூக்கிட்டு. சரி, அரசியல்வாதிகள் அரசியல் தான் பண்ணுவாங்க. ஆனா இதெல்லாம் தாண்டி இது போன்ற சம்பவங்கள்ல பொதுமக்கள் எந்த பாரபட்சமும் இல்லாம, எந்த கட்சி சார்பும் இல்லாம நேரடியா நின்னு ஆளக்கூடிய அரசாங்கத்தை கேள்வி கேட்கணும். அது எந்த அரசாங்கமா இருந்தாலும் சரி. பிஜேபியா இருக்கட்டும், டிஎம்கேவா இருக்கட்டும், ஏடிஎம்கேவா இருக்கட்டும், ஐ டோன்ட் கேர். நீதிக்காக இறங்கி போராடுறாங்கல்ல அஜித் குமாரோடைய குடும்பம். அந்த குடும்பத்து பக்கம் நம்ம நிக்கணும். அவன் குற்றவாளியா இல்லையா, நகை திருடினானா இல்லையாங்கிறது அடுத்தது. அப்படியே அவன் நகையை திருடிட்டா கூட அவனை சட்டத்தின் முன்பு நிக்க வைத்து அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறது தான் போலீஸோட கடமை. அடிச்சு சாவடிக்கிறது இல்ல. இந்த மாதிரி நடக்கிறதுக்கு ஒரு வகையில நாமும் பொறுப்புங்கிறத என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இந்த மாதிரி ஹை ப்ரொஃபைல் கேஸ், மீடியா வெளிச்சம், ஊடக வெளிச்சத்துல இருக்கக்கூடிய கேஸ்ல எல்லாம் கையையோ காலையோ உடைச்சிட்டு பாருங்க குற்றவாளிய கைது பண்ணிட்டோம், பாத்ரூம்ல வழுக்கி விட்டாங்க அப்படின்னு ஒரு போட்டோ போட்டா உடனே பொதுமக்கள் அதை வச்சு கொண்டாடுறீங்க. காவல்துறையில இருக்கிறவங்களையும் என்னவோ ஹீரோ மாதிரி ட்ரீட் பண்றீங்க. அதனாலதான் நாம எது வேணா செய்யலாம், இங்க யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஆணவம் உங்களுக்கு வருது. பாலியல் குற்றவாளிகளை என்கவுண்டர்ல போட்டு தள்ளினாங்கன்னா உடனே சந்தோஷப்பட்டு கொண்டாட வேண்டியது. அப்ப அவங்களுக்கு என்ன தோணும்? ஓ, மீடியா வெளிச்சம் இருக்கு, இது ஒரு ஹை ப்ரொஃபைல் கேஸா இருக்கு, சம்பந்தப்பட்டவனை ஏதாவது 4 அடி அடிச்சு 4 கட்டை போட்டு பேண்டேஜ போட்டு மீடியால ஒரு போட்டோ வெளியிட்டுட்டோம்னா போதும், மக்கள் வாயை அடைச்சிடலாம் அப்படின்னு தானே தோணும். அவன் எவ்வளவு பெரிய மோசமான குற்றவாளியாக இருந்தாலும் அவன் மேல கை வைக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. அவன் எவ்வளவு மோசமான மிருகமாக இருந்தாலும் அவனுக்குன்னு அரசியலமைப்பு சட்டம் சில அடிப்படை உரிமைகளை கொடுத்திருக்கு. நீங்க காவல்துறையில எடுக்கிறதுனால உங்களுக்கு 2 கொம்பு முளைச்சிடல. நீங்களும் ஐபிசிக்கும் டிஎன்எஸ்க்கும் உட்பட்டவர்கள் தான். அதை என்னைக்கு ரியலைஸ் பண்ண போறீங்க?
காவல்துறையில இருக்கக்கூடியவங்க அவங்க ஃப்ரெட்டர்னிட்டியை சேர்ந்தவங்க இந்த மாதிரி ஏதாவது குற்றம் செஞ்சா அவங்கள காப்பாத்தத்தான் முயற்சி பண்ணுவாங்க. அது இயல்பு. எந்த துறையில இருந்தாலும் அப்படிதான். ஆனா அரசாங்கம் இதுல பாரபட்சம் இல்லாம நடந்துக்கணும். மீண்டும் ஒரு முறை இந்த அரசுக்கு இந்த காணொளி மூலமாக ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். அதிமுக ஆட்சி காலத்துல ஒரு ஜெயராஜ் பெனிக்ஸ் போனோனே, இதே திமுக வீதிக்கு வந்து போராடுனீங்கல்ல. அவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும்னு எவ்வளவு தூரம் போராடுனீங்க? அதே தீவிரத்தை தயவு செஞ்சு இந்த விஷயத்துல காட்டுங்க. அஜித் குமாருக்கு ஆதரவா பேசுங்க. அவர் குடும்பத்துக்கு நியாயம் கிடைக்கணும். அதற்காக குரல் எழுப்புங்க. அப்பதான் போலீஸ்காரங்களுக்கு ஒரு அழுத்தம் இருக்கும். மீண்டும் இந்த காணொளி மூலமாக மாண்புமிகு முதலமைச்சருக்கு மீண்டும் பணிவுடன் இந்த கோரிக்கையை வைக்கிறேன். தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. 6 பேர் மீதும் கொலை வழக்கு பதிவு செஞ்சு அவங்கள கொண்டு போய் கூண்டுல நிறுத்தி அவங்களுக்கு கடுமையான தண்டனை வாங்கி கொடுங்க. இது நடக்கிற வரைக்கும் பொதுமக்கள் அந்த குடும்பத்துக்கு பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு ஆதரவாக குரல் கொடுக்கணும். சோசியல் மீடியாங்கிறது வெறும் சந்தோஷமான கேளிக்கைக்கான விஷயம் இல்ல. ஒரு ஜனநாயகத்தோட பவர் என்ன அப்படிங்கறத பொதுமக்கள் சோசியல் மீடியாவை பயன்படுத்தி அரசுக்கு உணர்த்த முடியும். இது போன்ற விஷயங்கள்ல தயவு செஞ்சு அரசியலுக்கு அப்பாற்பட்டு நில்லுங்க. அரசியல்வாதிகள் அவங்களுடைய அரசியல என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம். ஐ டோன்ட் கேர். ஆனா பொதுமக்களான நாம நியாயத்து பக்கம் நிக்கணும். எந்த அரசாக இருந்தாலும் அவங்களுக்கு அழுத்தம் கொடுக்கணும், கேள்வி கேட்கணும், நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு வீதிக்கு வந்து போராடணும். எல்லாராலையும் வீதிக்கு வர முடியலையா? அட்லீஸ்ட் அவங்கவங்க சோசியல் மீடியா அக்கவுண்ட்ஸ்ல இத பற்றிய பதிவ போடுங்க. அரசுக்கு அழுத்தம் குடுங்க. காவல்துறைக்கு அழுத்தம் குடுங்க. அப்பவாவது பாதிக்கப்பட்ட அஜித் குமாருக்கு நியாயம் கிடைக்குதான்னு பாப்போம்.